सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। அனைவருக்கும் வணக்கம். இந்த சௌந்தரியலகரியில் 36வது ஸ்லோகம் பார்க்கலாம். இந்த 36வது ஸ்லோகம்ன்றது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியும் சேர்த்து அனுபவிப்பது. இறைவனின் பெயர் பரமேஸ்வரன் அல்லது பரஷம்பு என்று சொல்வார்கள். இறைவியின் பெயர் பரமேஸ்வரி அல்லது பரச்சித்து என்பார்கள். இவர்கள் இருவரும், புருஷனும் ஸ்திரீயும் சேர்ந்து நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் எப்படி விளங்குகின்றார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தில் உட்கருத்து. இந்த ஸ்லோகத்துக்கான யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. தவாக்ஞா சக்ரஸ்தம் தபன சசிகோட்டித்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பாஸ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவிசசி சுசீநாம விஷயே நிராலோகே லோகே நிவசதி பாலோக புவனே. இந்த ஸ்லோகத்தை ஒன்று பதமா பார்க்கலாம். தவாக்ஞா சக்ரஸ்தம் தபன சசிகோட்டித்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிலித பாஸ்வம் பரசிதா யமாராத்யன் பக்த்யா ரவி சசி சுச்சீனாம் அபிஷயே மன்னிக்கணும் ரவி சசி சுச்சீனாம் அபிஷயே நிராலோகே லோகே நிவசதி ஹி பாலோக புவனே. இன்னொரு முறை சொல்கிறேன். தவ ஆக்ஞா சக்கரஸ்தம் தபன சசிகோட்டி द्युधिधरं परं शंभुं वंदे परिमिलित पार्श्वं परचिता यमा आराध्यन् भक्त्या रवि शशि सुचीनाम् अभिषये निरालोके लोके निवसति भालोक भुवने. இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்றது இங்கேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா 36 மூலாதாரத்துலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும், இல்லை சகஸ்திராரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இது திடீர்னு ஆக்ஞாலேருந்து வருதே அப்படின்னா நான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். சங்கர பகவத் பாதால் கைலாயத்திலிருந்து இந்த சௌந்தரியலகரி என்னும் கிரந்தத்தை வாங்கி வரும்போது நந்திகேஸ்வரருக்கும் சங்கர பகவத் பாதாலுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் நிறைய ஸ்லோகங்கள், அந்த ஓலைச்சுவடிகள் சிதறிவிட்டனர். அதையெல்லாம் அவர் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சும்போது, அதையெல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணும்போது அதோடைய சீக்வன்சிஸ், அதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். அப்போ இந்த ஸ்லோகமும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் உட்பட்டு இருக்கும். முதல் ஸ்லோகம் எங்கே வருதுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் அதை அப்படியே அவர் எடுத்துகிட்டு வந்து பாஷ்யம் பண்ணியிருக்கார். பின்னாடி வந்த லக்ஷ்மிதரர் முதலான 36 கமெண்டேட்டர்ஸும் அதை அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் ஏதாவது வேணும்னா நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்கணும், நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ இதோடைய மீனிங்கை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எது சமானமாக இருக்குது அப்படின்னா, ஆக்ஞா சக்ராப்ஜ நிலையா சுக்ல வர்ணா ஷடானனா ஆக்ஞா சக்ராந்தரஸ்தா முதலிய நாமங்கள் எல்லாம் இதற்கு சமானமாக, மீன்ஸ் பரியாகமாக, சௌந்தரியலகரிக்கு பேரலா சமானமாக நாம் லலிதா சஹஸ்ரநாமத்தையும் அனுபவித்து வருகின்றோம். அதையும் இங்கே நம்ம சேர்த்து சொல்கிறோம். இப்போ இதோடைய மீனிங்கை பார்க்கலாம். தவனா உன்னுடைய, ஆக்ஞா சக்கரம் உன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பவரும் தபன சசிகோட்டி துதிதரம், அது ஒரே வார்த்தை. தபம் என்றால் ஜுவலிக்கிறது, அதாவது தபம்னாவே சூடு பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால தான் உடம்பை சூடு பண்ணால் தபஸில் இருக்கிறியா அப்படின்வாங்க. அதாவது நம்
இதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. பிரம்மா இந்த உலக சிருஷ்டியை முதல் தொடங்கும் போது விஷ்ணு பகவானிடம் கேட்டாராம். அவர் அதற்கு சொன்னார், தப 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 அப்படின்னார். அதாவது தவமே உலகில் சிறந்தது என்று. அதனால்தான் வேதத்தில் சொல்லும் போதும் தப தபோ பிரம்மேதி சதபோதப்யத சதபஸ்தப்த்வா அப்படின்னு வரும். அப்ப தபமே இந்த உலகில் சிறந்தது என்பதை காட்டுவதாக இங்க தபன சசி கோட்டி ஜுதிதரம், அது ஒரே வார்த்தை. கோட்டி என்றால் கோடி, சூரியன் சந்திரன் சூரிய சந்திரர்களின் பிரகாசத்தை உடைய, கோட்டி சூரிய சந்திர பிரகாசத்தை உடைய கிரணங்களை உடையவளே என்பதுதான் தபன சசி கோட்டி துதிதரம். துதிதரம் என்றால் கிரணங்கள். அதாவது அம்பாளுடைய அந்த ரேடியன்ஸ், அந்த பிரில்லியன்ஸ்னுவாங்க, அந்த தபசக்தி எப்படி இருக்குன்னா, கோடி. நமக்கு ஒரு சூரியன் கத்திரி வெயிலில் சுட்டாவே சுருண்டு விழுந்துடுறோம். என்ன நமக்கு தண்ணி சக்தி எல்லாம் கம்மியாயிருது, டிஹைட்ரேட் ஆயிடுது. ஆனால் இங்கே அம்பாளுடைய அந்த முக பிரகாசம் எப்படி இருக்குன்னா, ஆக்ஞா சக்கரத்தில் தபன சசி கோட்டி துதிதரம் பரச்சிதா பரச்சிதா சகுண நிர்குண சக்தியின் வடிவாக இருக்கக்கூடியவளே பரிமிலித பரிமிலித பாஷ்வம். அதை அப்படியே ஒன்னா சேர்த்துக்கோங்க. பரிமிலித பாஷ்வம்ன்றது இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. பரிமிலித பாஷ்வம் இரு பக்கங்களிலும் அணைக்கப்பெற்ற, அதாவது புருவ மத்தியில் தானே ஆக்ஞா சக்கரம் இருக்கு. அப்ப ரெண்டு புருவங்களுக்கும் நடுவே அதை காமிப்பதாக எம் அம்மாதிரியாக இருப்பவளே அப்படின்னு சொல்றார். பக்தியா பக்தியுடன் யார் உன்னை ஆராத்யன், ஆராத்யன் எங்க இருக்கு, எம் ஆராத்யன் பக்தியா, யார் உன்னை பக்தியோடு ஆராதிக்கின்றார்களோ, ஆராதித்தால் ஒருவன் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அக்னி ரவி சச்சி சுச்சீனாம், இதுதான் இந்த இடத்துல. ரவி என்றால் திரும்பவும் சூரியன் அர்த்தம். சச்சி என்றால் சச்சிதேவின்னா இந்திரனுடைய ஒய்ஃப்க்கு பேர் சச்சிதேவி. இந்த இடத்துல சசி என்றால் சந்திரன், அதாவது சூரிய சந்திரன். அக்னி சுச்சீனாம் என்றால் அக்னி. அப்ப ரவி சச்சி சுச்சீனாம், சூரிய சந்திர அக்னி மூவரும் ஒளி பிரகாசமும் அவ்விஷயே. ஓகேங்களா, அந்த இந்த சுச்சீனாம்னு இருக்குல்ல, அவிஷயேன்னு இருக்கு. அவ்விஷயே விளக்க வைக்க முடியாத அளவிற்கு நிராலோகே, நிராலோகேனா நிர் என்னாவே அது ஒரு உபசர்க்கம். நிரு ஆலோகே அப்படின்வாங்க. அப்ப இந்த கண்ணுக்கு எட்டப்படாத, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த உலகம்தான், ஆனா உலகத்திற்கும் எட்டப்படாத, அதாவது அப்ராக்கிருத அப்படின்வாங்க. அதுக்குதான் கண்ணுக்கு எட்டப்படாத, காண முடியாத இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டதாகவும் உள்ள பாலோக புவனே. பாலோக புவனே இங்க இருக்கு, கடைசி லைன்ல இருக்கு பாருங்க. பாலோக புவனே, பாலோக புவனேனா பரஞ்சோதி வடிவானவளே. அதனால்தான் தாய்மானவ சுவாமிகளும் அவங்க சொல்லும்போது அந்த ஜோதி ஸ்வரூபத்துல சொல்றாங்க, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்றாங்கல்ல, அதே இதுதான் இங்கேயும். இங்கே எப்படி இருக்கிறதால் பரஞ்சோதி வடிவமாக உள்ள உன்னை வணங்கினால் எனக்கு என்ன கிடைக்கும், சாயுஜ்ய பதவி, நிஜ சாயுஜ பதவி. எப்படியாவட்ட சாயுஜ பதவினா உன்னோடு இருக்கக்கூடிய, நிவசதிஹி வசிப்பான், அதாவது யார் அம்பாளை ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து உபாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், தாயே உன்னுடைய புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தின் இருப்பவராகவும் 1000 கோடி சூரிய சந்திர ஒளிகளையும் உடையவராகவும் சகுண நிர்குண சக்தியின் இரு பக்கங்களாகவும் உடையவராகவும் பரமசிவனும் பரமசிவியான நீயும் பரதேவதி பரமேஸ்வரி எனப்படும் நீயும் எப்படி பிரகாசிக்கின்றீர்கள் என்றால், 1000 கோடி, அதாவது கோட்டி சூரிய பிரகாசமும் கோட்டி சூரிய சந்திர பிரகாசமும், கோட்டி கண்ணுக்கு புலப்படாததுக்கு தான் கோட்டின்வாங்க. ஓகேங்களா, ஒரு ஜோதிமயமான உயர்ந்த உலகத்தை அடைகின்றார்கள். இதுதான்
அதாவது எப்படி உபாசனமும் சொல்லிடுறாங்க, இப்படி தான் உபாசிக்கணும்ன்றதும் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இந்த நிறைய யோகங்கள்னு இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துடுது. ஆனால் உண்மையான யோகம் சௌந்தர்யலகர்லேயே இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இதுக்கு பகவத் பாதால் பாஷ்யம் இருக்குது. ஆச்சாரியர்கள் எதை சொல்லி கொடுத்தார்களோ அனுபவித்தார்களோ அதைத்தான் நாம் கற்க வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ சங்கர பாருங்க, கைலாய சங்கரர் காலடி சங்கரருக்கு கொடுத்து அந்த காலடி சங்கரர் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட சௌந்தர்யலகரியை லக்ஷ்மிதரர் போன்ற 36 ஆச்சாரிய சிரோன்மணிகள் நமக்கு அழகாக வியாக்கியானம் செய்துள்ளார்கள். அவங்களுடைய நிழலையே பின்பற்றி தான் நாம் சொல்ல முடியுமே தவிர நமக்கு புதுசாக மனசில் ஒன்று உதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதை புதுசாலாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடாது. அதுதான் சாஸ்திரம். ஏன்னா பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கிறான், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரியோ வியவஸ்திதோ. யார் சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பகவான் ஒத்துக்க மாட்டார். எத் சாஸ்திர விதிமித்ஸ்ருஜ்ய அப்படின்றார். அப்போ சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அந்த சாஸ்திரத்தின் பிரமாணமாக இருப்பதற்கு காரணம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால் அதை நாம் புரிந்து கொள்வது. அப்படியாப்பட்ட இந்த சாஸ்திரத்தில் ஆக்ஞா சக்கரத்தின் ஸ்திதி எப்படி இருக்கும் என்பது இங்கே விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. 2 புருவ மத்தியில் நாம் பரமசிவனையும் பார்வதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரியையும், அதாவது பரஷம்பு பரசித்து இருவரையும் நாம் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்றால், கோட்டி சூரிய பிரகாசத்தோடும் சந்திர பிரகாசத்தோடையும் அக்னி ஜுவாலையோடும் கூடிய அந்த மகாஜோதியான பரஞ்சோதியான அந்த வடிவில் அம்பாளை நாம் வணங்க வேண்டும். இப்படி ஆக்ஞா சக்கரத்தில் வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நமக்கு உன்னதமான அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தினால் சர்வ வியாதிகளும் நிவாரணமாகிவிடும். அதாவது எல்லா விதமான வியாதிகளும் நம்மை விட்டு போய்விடும். திரும்பவும் சொல்கிறேன், இதற்கு அன்வயம் எப்படி எடுத்துக்கணும்னா, ஏ பகவதி தவ ஆக்ஞா சக்கரஸ்தம் தபன சசி கோட்டி தியுதிதரம் பரம் சம்பும் பரிச்சிதா பரிமிலித பாஸ்வம் வந்தே எம் பக்தியா ஆராத்ய. அப்படி அதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. இதில் சமயாச்சாரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தேவியை 5 நிலையில் வணங்குகின்றார்கள். இந்த சமயாச்சாரம்ன்றதை பற்றி நான் முதலியே விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் 5 நிலைகளில் ஒரே நிலைப்பட்டவளாக தேவியை வணங்குகின்றார்கள். அதாவது அதிஷ்டான சாமியா, அனுஷ்டான சாமியா, அவஸ்தான சாமியா, ரூபசாமியா, நாமசாமியா என்பார்கள். இந்த 5 நிலைகளிலும் அம்பாள் நம்மிடமே இருப்பதால் அது அவளுக்கு சமயா என்று பெயர். இதே இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிதரர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஏ பகவதி தவ ஆக்ஞா சக்கரஸ்தம் தபன சசிகோட்டி துதிதரம் பரம் சம்பும் பரிச்சிதா பரிமிலித பாஸ்வம் வந்தே எம் பக்தியா ஆராத்யன் ரவி சசி சுச்சீனாம் அபிஷயே நிராலோகே ஆலோகே பாலோக புவனே நிவசதிஹி. யார் இந்த அம்பாளை இப்படி ஆக்ஞா சக்கரத்தில் புருவ மத்தியின் 2இல் வைத்து வணங்குகின்றார்களோ, பரமேஸ்வரியின் அனுகிரகத்தோடு அவர்கள் பல விதமான சாதனைகளை செய்து அனைத்து ரோக நிவாரணத்தையும் பெற்று இருக்கின்றார்கள் அப்படின்றாங்க. இதில் பரம் சம்பு என்றால் பர சம்பு முனாம் அப்படின்னு அவர் ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் எக்ஸ்பிளைன் அழகாக கொடுத்துருக்கார். முடிஞ்சால் லக்ஷ்மிதரருடைய ஃபுல் பாஷ்யத்தையும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக அவர் கொடுத்துருக்கார். தேவியின் மனம் முதலிய உலகம் மூல பொருள்களிலிருந்து வெளிப்படாதவள். அவளை வழிபட அவளது ஆக்ஞா சக்கரத்தில் கோட்டி சூரிய சந்திர ஒளி கொண்டதாக நாம் நினைத்து தியானம் செய்தால் 64 கிரணங்களையும் உடைய இந்த ஆக்ஞா சக்கரத்தில் அவள் வசிப்பின்றாள் என்பது திண்ணம். இதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நம்மளுடைய அந்த 7 சக்கரங்கள் இருக்குல்ல, அந்த 7 சக்கரங்களில் ஆக்ஞா சக்கரம் எங்கே வருகின்றது என்பதை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். ஆக்ஞா சக்கரத்துடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. இதில் அந்த பீஜ மந்திரங்களையும் இதே கொடுக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் குருமுகமாக நாம் பிரார்த்தனை செய்து, ஏ பகவதி அகம் தவ ஆக்ஞா சக்கரஸ்தம் பரம் சம்பும் வந்தே என்று பிரார்த்தனை செய்தால் மட்டுமே ஒழிய நமக்கு இப்படி சுலபமாக கிடைக்காது. இதே ஸ்லோகம்
வேதத்திலும் உள்ளது. இந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து பகவானை வணங்கும் போது தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. என்ன ஸ்லோகம்? ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்று. ஸோ அப்படி இந்த அம்பாளுடைய ஆக்ஞா சக்கரத்தில் எப்படி விளங்குகின்றாள் என்பது இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.